அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்னோட ஒன் டே மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ. நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மட்டன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. இது அடுத்த நாள் காலையில் 6:35 போல் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சு மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு காலையில் டீ எதுவும் குடிக்கல. அதுக்கு பதிலாக மில்க் ஷேக் மாதிரி போட்டு குடித்தேன். அதாவது பேரிச்சம்பழம், அத்திப்பழம், நட்ஸ் எல்லாம் போட்டு பாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு மிக்ஸியில் அரைச்சி குடிச்சிட்டு அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம நைட்டே கறியை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதை எடுத்து வெளியில் வச்சுருந்தேன். அதில் இருக்க கூலிங்லாம் போனதுக்கு அப்புறமா குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து வச்சு அடுத்து நான், என்னோட ஹஸ்பண்ட், என் தம்பி ஒய்ஃபு, அவரோட குட்டி பையன் எல்லாருமே சேர்ந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். இதுக்காக தான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சேன். அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கே போயிட்டு தம்பி பையன் விளையாண்டு இருந்தாரு. நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போல்லாம் கிச்சனில் கொஞ்ச நேரம் கூட நின்று வேலை பார்க்க முடியல. கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வலி ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு. இதே சேம் கால் வலி தான் தம்பியோட ஒய்ஃபுக்கும். அதனால 2 பேரும் ஒரே டைமில் போய் காட்டிட்டு வந்துடலான்னு சொல்லி சேர்ந்து போய் காட்டிட்டு அங்கேயே மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. தம்பி அப்படியே ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு பெருசாக நிறையெல்லாம் எதுவுமே சமைக்கல. பிளெயின் ரைஸ் வச்சுட்டு மட்டன் ஆணம் வச்சுட்டு மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சாச்சு. சமையல் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு குளிக்க போயாச்சு. குளிச்சுட்டு துணியெல்லாம் கையோட துவைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மதியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அடுத்து நைட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் வைக்கல. நான் கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். மதியானமே காலியாகிடுச்சு. அதனால தோசை சுட்டுக்கலான்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் தோசையும் அதே மட்டன், அதாவது இறைச்சி ஆணமும் வச்சு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.